பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, அத்தி பூத்தார் போல் அல்ல, அனுதினமும் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆதார வசனம் யோவான் 17:24 வசனம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். தேவ மகிமையை காணும் மகத்துவம் உள்ளவர்களே, மேற்கண்ட பகுதி இயேசு பிதாவிடம் வேண்டுதல் பகுதி. ஜெபிக்கிறார். யோவான் 17 முழுவதும் இயேசுவின் ஜெபம். அந்த ஜெபந்தான் தனக்காக ஜெபிக்கவில்லை, நமக்காக. அந்த ஜெபந்தான் இந்த வினாடி வரை நமக்கு பதிலாக நின்று பாதுகாக்கிறது. இதில் 6 வகையான வேண்டுதல்களை நாம் பார்க்கலாம். பிதாவின் முன் இயேசு வைக்கிறார். 1, பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு. 2வது, நிறைவான சந்தோஷம். 3வது, நம்மை பரிசுத்தப்படுத்தும் ஜெபம். 4வது, திருத்துவம் ஒன்றாயிருப்பது போல நாமும் அவரோடு திருத்துவத்தோடு ஒன்றாயிருத்தல். 5, ஒரு மனதோடு தேவனோடு இருத்தல். யாவரும், இது சபையை குறிக்கிறது. 6வது 2 பகுதியில் ஒன்று இயேசு பிதாவிடமிருந்து பெற்ற மகிமையை நாம் காண வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும், பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாகும். 2வது பகுதி, இயேசு இருக்கும் இடத்திற்கு நாம் சேர வேண்டும். அதான் ஃபைனல். இந்த 2க்காகத்தான் இந்த 6வது பகுதி ஜெப குறிப்பைத்தான் இன்று ஆவியானவர் நமக்கு விளக்குகிறார். 1, இயேசுவின் பிதாவின் மகிமை இயேசுவிடம் இருக்கிறது, இயேசுவிடமிருந்து நாம் பெற வேண்டும். அந்த மகிமையை காண வேண்டும், கண்கள் காண வேண்டும், கைகள் தொட்டு பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஏட்டு சுரக்காய் அல்ல. 2வது, நாம் அவரோடு இருக்க வேண்டும், மகிமையிலே, பரத்திலே. இந்த 2க்காக ஜெபிக்கிறார். இயேசுத்த மகிமையை நமக்கு காண்பிக்க கொடுக்க விரும்புகிறது இதற்காகத்தான். நம்மை முன் குறித்து அழைத்து ரட்சித்து மகிமைப்படுத்தி வருகிறார். முன்குறிக்கப்பட்டது உண்மை, அழைத்தது உண்மை, ரட்சித்தது உண்மை. இப்பொழுது நடந்து வருகிற காலகட்டத்தில் மகிமைப்படுத்தி வருகிறார். ரோமர் 8:30. சில சாட்சிகளை, வரலாற்று நிகழ்வுகளை கொடுக்கிறேன். அப்பொழுது இயேசு எப்படி தம் மகிமையை நமக்கு அளிக்கிறார் என்பது புரியும். யோவான் 2:5, 9, 11 வசனங்கள் உங்களுக்கு தெரியும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது கானா ஒரு கல்யாண வீட்டிலே. திராட்சரசம் குறைவு என்று தாயார் வந்து சொல்கிறார்கள். இன்னும் என் வேலை வரவில்லை என்கிறார். மரியாள் வேலைக்காரிடம் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். கட்டாயம் அவர் செய்வார் என்பது அந்த தாய்க்கு தெரியும். இயேசு அங்கே இருக்கக்கூடிய 6 கற்சாடி தண்ணீரால் நிரப்ப சொல்கிறார். வேலைக்காரர்கள் நிரம்ப நிரப்புகிறார்கள். மொண்டு பந்தி விசாரிப்பை கடத்து கொடுக்க சொல்கிறார். இது அற்புதமாக அருமையான ருசியில திராட்சரசம் என்று கண்டுகொள்ளப்பட்டது. யோவான் 2:11 இவ்விதமாக பதிவுண்டு. இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? கிரியையாக, காரியமாக, நாம் அனுபவிக்கும் வகமாக, நமக்காக, வெளியரங்கமாக, அது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. அதுதான் மகிமை. அப்படி நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்மிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, நம் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மறக்கக்கூடாது. நமக்காக, நம் மூலமாக, நம் உள்ளே, இந்த 3 பகுதியை நீங்கள் மறக்கக்கூடாது. வெளிப்படையான கிரியையாக அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்து குறைவுகளை நிறைவாக்குகிறார். இது அவருக்குரிய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய குறைவைகள் இயேசுவிடம் ஜெபமாக நாம் வைக்கிறோம். ஆரோக்கிய குறைவு, சமாதான குறைவு, பொருளாதார குறைவு, நல்ல காரியங்கள் தாமதமாகுதல், எந்த நிலையில் பதிலே இல்லை, சரியான நேரத்தில் நாம் எதை எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத விதமாக நம் குறைவிலெல்லாம் நிறைவு செய்கிறார். இது கிடைக்காது என்று விட்டுவிட்டோம், கிடைக்க செய்கிறார். இது நடக்காது என்று விட்டுவிட்டோம், நடக்க செய்கிறார். நாம் மறந்து விட்டோம், அதை தூசி தட்டி எழுப்பி அவர் கொடுக்கிறார். தேவ மகிமை. பலவீனங்கள் பலம் பெறுகின்றன. இந்த நிலம் விற்க முடியாது நினைத்தார்கள், உடனே நினைத்ததற்கு மேலாக விற்று போகிறது. காரியங்கள் எல்லாம் மளமளவென்று நடக்கின்றன. பிலிப்பியர் 4:19. இயேசுவின் மகிமையிலே பிதா நிறைவாக்குகிறார். இதுதான் இயேசு தன் மகிமையை நமக்கு காண்பிப்பது.
செங்கடலை பிளந்து மகிமையை காட்டினார். கசப்பான நீர், மாறா நீர், அங்கே இருக்கிற ஒரு குச்சியை வெட்டி போடுங்கள் என்று ஆலோசனை கொடுத்தால் வெட்டி போட்டார்கள். மதுரமானது. மகிமை. எல்லா அற்புதங்கள் அதிசயங்களும் மகிமை. உங்கள் சரீரத்தை பாருங்கள், எத்தனை மகிமையான சரீரம் என்று தெரியும். குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கிறாரை யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. அதனால தான் நமக்கு ஸ்தோத்திரம் வருவதில்லை. அவர் பாரபட்சமற்றவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். அப்படி என்றால் என்ன? தம் நல்லவர் எப்படி நாம் ருசிக்க வேண்டுமே, தம் மகிமையை வெளிப்படுத்தி நம்மளை ருசிக்க வைத்து நல்லவர் என்று சொல்ல வைக்கிறார். நாம் சொன்னால்தான் அவர் நல்லவரா? அவர் எப்போதும் நல்லவர். அந்த நல்லவர் நாம் ருசிக்க வேண்டும். அவர் என் தகப்பன் நல்லவர் என்பதை ருசித்து வாயால் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் செய்த காரியங்களை சொல்லி 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 அவர் எப்படிப்பட்டவர் என்பது வேதத்தில் இருக்கிறதே, அதை எடுத்து சொல்லி அனுபவத்து கண்ணீரோடு, அந்த கண்ணீர் அழுகையின் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது நன்றியின் விழித்துளிகள். அதை சொல்ல வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை. அது நமக்குத்தான் லாபம். நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு மகிமைக்குரியவர். அவர் தமது மகிமையை காட்டி யாராலும் செய்ய முடியாத, கொடுக்க முடியாத காரியங்களை செய்து தம் மகிமை வெளிப்படுத்துகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனங்களில் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிய மார்த்தாள் மரியாள் சகோதரியாக லாசருவை எழுப்பி கொடுத்தார். மகிமையை வெளிப்படுத்தினார். 11:40 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாள் மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவனுக்கு சொல்லவில்லையா என்கிறார். விசுவாசித்தால் மகிமையை காணலாம். வேறு ஒன்றும் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவையில்லை. விசுவாசித்தால் அந்த விசுவாசம் ஏறவும் இறங்கவும் இருக்கக்கூடாது. வைத்தது தான், முரட்டுத்தனமாக இருக்க வேண்டும். இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, எந்த காரியத்தை தேவனுடைய மகிமையை காண வேண்டும், அற்புதம் காண வேண்டும், ஒரு அதிசயம் காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்களை பார்த்து தான் கேட்கிறார். நீங்கள் இப்போது விசுவாசித்தால் கானா ஊரில் நடந்தது போல, லாசருக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்கும் என்கிறார். அல்லேலூயா. எனக்கு நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பதில் நேரடியாக தெளிவாக இருக்கட்டும். பிறவி குருடரை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டதற்கான ஒரே பதில், பார்வையடைய வேண்டும். தேவ மகிமையை கண்டான். 38 வருடமாக ஒருத்தர் படுத்து கிடக்கிறான். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நீ சுகமடைய விரும்புகிறாயா என்ற கேட்டதற்கு அவன் அத்தனை பதில் சொல்லுகிறார். இதெல்லாம் தேவையில்லை. சுகமடைய விரும்புகிறாயா? விரும்புகிறேன். இன்னென்ன காரியத்தில் இயேசுவே உமது மகிமையை காண விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். பிஸ்னஸில் காண விரும்புகிறேன், என் வேலையில் காண விரும்புகிறேன், உன்னுடைய மகிமையை காட்டுங்கள். என் குடும்பத்தில் இது சுகமாக வேண்டும், மகிமையை இறக்குங்கள், நான் காண விரும்புகிறேன். கண்கள் காண விரும்பி கேளுங்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? கேளுங்கள். என்னுடைய வேலையிலே சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய உயர்வு வேண்டும், கேளுங்க, தப்பு இல்லை. ஐஸ்வர்யத்தின் பெருகினால் கண் வைக்காது. அதாவது ஐஸ்வர்யமே வாழ்வு என்று இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் தேவை, அது அவசியம், கேளுங்கள். இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசிக்காதீர்கள். மகிமை என்பதே நடக்கும், மனித மூளைக்கு எட்டாத, நடக்கவே முடியாது, அது என்னமோ புரியவில்லை என்று சொல்லாத காரியங்கள் நடப்பதுதான் மகிமை. கடலுக்குள்ளே பாவை யாராவது நினைத்தார்களா? மூடி வைத்திருந்தார். மூடி வைத்திருந்தது போல திறந்து கொடுத்தால் மறுபடியும் மூடிவிட்டார். விளங்க முடியுமா? விளக்க முடியுமா? கோட்டை சுற்றி வந்தால் விழுகுமா? விழுந்ததே. சும்மா சுற்றி வந்தார்கள். 40 வருடங்கள் ஆகாயத்திலிருந்து சாப்பாடு. நினைத்து பாருங்கள். இதெல்லாம் தேவ மகிமையை கண்டார்கள், அனுபவித்தார்கள். நாமும் அனுபவிக்க வேண்டும். அதை இயேசு விரும்புகிறார். இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் சொந்த ஊரில் அவரால் ஒன்றும் செய்யவில்லை. அவர் மகிமை வெளிப்படவில்லை. காரணம், ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய அவிசுவாசம். அப்படி நாம் அவிசுவாசிகளாக இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட மகிமையும் உங்கள் குடும்பத்தில் விளங்க வேண்டுமானால், ஒன்று, உங்களது முரட்டுத்தனமான விசுவாசம் இருக்க வேண்டும். 2வது, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். என்ன வேலை செய்யும், இன்னும் நம்ம ஜெபிக்கலையே, இன்னும் வேதம் வாசிக்கலையே, அந்த உள்ளானது, அந்த ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அது தினமும் அந்த ஆதங்கம் இருக்கக்கூடாது. என்றாவது ஒரு நாள் முடியவில்லை என்றால் அந்த ஆதங்கம் இருக்க வேண்டும். முதலில் அவரை தேட வேண்டும். எத்தனை வருடமானால் இதுதான் சத்தியம். முதலில் அவரை தேடுங்கள், முக்கியத்தை அவருக்கு கொடுங்கள், முதன்மையாக அவரை வையுங்கள். அப்பொழுதுதான் மகிமை எங்கள் குடும்பத்தில் வெளிப்படும். இல்லாவிட்டால் நீங்கள் மாடா உழைத்து ஓடா தேய வேண்டியதுதான். சங்கீதம் 27:1-4 வரை வாசித்து பாருங்கள். தாவீது எப்படி தேவ மகிமையை காண விரும்புகிறான் என்று படிக்கலாம். ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன் என்கிறார். அப்படின்னா சர்ச்சிலேயே இருக்கிறது அர்த்தம் கிடையாது. அவருடைய பிரசன்னம், உம்முடைய துதி, உம்முடைய தேடுவது, உம்முடைய வார்த்தை, நீங்கள் செய்த அதிசயங்கள், சாட்சிகள், இதையே தியானம் செய்வது. அது என்ன வேலை செய்தால் நமக்குள் அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்வது, நமது கட்டளை கை கொள்வது, ஆண்டவர் என்ன உணர்த்தினார், ஆவியானவர் என்ன உணர்த்தினார், இதையே நாம் தியானிக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் காரியத்திலேயே முழு மனதோடு செய்யும்போது இருக்கும்போது மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளுங்க. அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் 100% பரிசுத்தமாக இருக்க முடியாது, அப்படி அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களுக்குள்ளே அற்புத மாற்றங்கள், சுபாவம் மாற்றம், ஞானம் உண்டாகும், விவேகம் உண்டாகும். உங்களை கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். உங்கள் மூலமாக மகிமை வெளிப்படும். உங்களுடைய ஞானம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய பொறுமை உங்கள் மூலமாக அவர் செய்து காட்டுவார். செயலாக காட்டுவார், உங்களுக்காக செய்வார், உங்களுக்கு உள்ளே செய்வார். அதுதான் முக்கியம். உங்களுக்கு உள்ளே மகிமையை காட்டுவார். சோம்பலாக இருந்தால் மாற்றி வல்லமையை கொடுப்பார், விழிப்புணர்வை கொடுப்பார், ஞானம் கொடுப்பார். எனக்கு ஞானமே இல்லை, ஞானமே இல்லைன்னு கடைசி வரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஞானம் கொடுங்கப்பா, கேளுங்க. அந்த மகிமை ஞானம் உங்களுக்குள் வெளிப்படும். யோசேப்பு, தானியேல் சொப்பனத்திற்கு பதில் சொன்னார்கள் அல்லவா? அவர்கள் மூலமாக, அவர்களுக்குள்ளே அதை கொடுத்து மூலமாக வெளிப்படுத்தினார். மகிமை வெளிப்பட்டது. அக்கினி சூளைக்குள் போட்டார்கள், வெளியே கொண்டு வந்தாரே, மகிமை வெளிப்பட்டது. ஒரு முடி கூட கருகலைங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். அக்கினி பலனற்று போயிற்று என்று இருக்கிறது. அவருக்கு முன்பாக அக்கினி ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உங்களை ஒருவரும் தொட முடியாது. அதுதான் மகிமை. சிங்க கெபியில் போட்டார்கள். சிங்க விடுமா? எத்தனை சிங்கங்கள் இருந்ததோ வெளியே கொண்டு வந்தாரே. இவர் அற்புதர், நல்லவர் என்பது ருசியை நாம் கண்டுவிட்டால் நாமும் பவுலை போல சொல்லுவோம். கிறிஸ்துவுக்காக மற்ற காரியங்களை நஷ்டமும் குப்பையுமாக விட்டுவிட்டேன் என்று சொல்லலாம். பிலிப்பியர் 3:8-9-10. கிறிஸ்துவை அறிகிற அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் சொல்கிறார்களே அல்லவா, இவர்கள் ஆதாயப்படுத்தி கொண்டார்கள் என்று. நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அன்புக்கு கட்டுப்பட்டவருங்க, தயவு காட்டுகிறவர், மன்னிக்கிறவர், கூப்பிடும் முன்னே பதில் கொடுக்கிறவர். இப்படிப்பட்ட அற்புத தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். 3வது, மரித்தோரிலிருந்து நாம் உயிரோடு எழுந்திருப்பது தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய 2ஆம் வருகும் போது அவரோடு நாம் செல்ல வேண்டும். இதுதான் இந்த மகிமையின் மேன்மை. இதைத்தான் எண்ணிய பவுல் சொல்கிறான், மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக விட்டுவிட்டேன் என்கிறார். அவர் மகிமையை காண வேண்டும். கண்டான் பவுல். ஐரோப்பா தேசம் முழுவதும் சபைகளை ஸ்தாபித்தான். அந்த மகிமையை பெற்றவன். எத்தனை சபைகளை ஸ்தாபித்தான். எத்தனை ஆத்துமாக்கள் எழும்பினது. கண்டமாக, நாடு நாடாக பெண் மகிமை அடைத்தான். பேதுரும் அப்படித்தான். மீன் பிடித்து கொண்டிருந்தவனை அவனுக்குள் ஆவியை ஊற்றி 3000 5000 திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய பேச்சை கேட்டு. மீனவன் என்ன பேசி விடுவான்? யோசித்து பாருங்கள். அவருடைய ஞானம் விளங்கினதே. அப்படி ஏன் உங்களுக்குள் விளங்காது? ஞானத்தை கேளுங்கள், விவேகத்தை கேளுங்கள், ஞாபக சக்தியை கேளுங்கள். எது குறைவோ அதை கேளுங்கள். சந்தேகம் இருக்கக்கூடாது. உங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் அது மாற்றிக்கொள்ளலாம், மாற்ற வேண்டும். நாளடைவில் நாம் மாற்றிக்கொள்ளலாம். கேளுங்கள், அந்த மகிமையை காண்பீர்கள். குடும்பத்தில் காண்பீர்கள், பிசினஸில் காண்பீர்கள், பிள்ளைகளே காண்பீர்கள், மனைவியிலே காண்பீர்கள், கனவிலே காண்பீர்கள். என்ன மாற்றம் கணவன் அடைய வேண்டும், என்ன மாற்றம் மனைவி அடைய வேண்டும், கேளுங்கள். அதை பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். இது ஏதோ சொப்பனம் அல்ல, நிஜத்தில் காணலாம். உங்களுக்குள்ளே மகிமையை காணலாம். முந்தி இருந்த மாதிரி இங்கே இருக்க மாட்டீர்கள். உங்கள் மூலமாக செய்வார், உங்களுக்காக செய்வார். மகிமையை காண வேண்டும், கண்கள் காண.
இரண்டாவது, அந்த மகிமையின் பிரசன்னத்திற்குள் நாம் போக வேண்டும். இந்த 2 காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியம். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஜாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டவுடன் அற்புதம் நடந்தது. உங்கள் மகிமை வெளிப்பட்டது போல உங்களை அறிகிற அறிவு, விசுவாசம், உம்மை ஆதாயப்படுத்தி கொள்ளும் அந்த கிருபை வேண்டும். உலகத்தை உதறிவிட வேண்டும். இவைகளெல்லாம் நலம், லாபம், சரியானது என்று கண்டோம். மகிமையின் இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் எல்லையிலும் எல்லா நிலையிலும் முது மகிமையின் பிரசத்தை காண விரும்புகிறோம். காரிய சித்தியாக வெளிப்படுத்துவீராக. இறுதியாக அந்த மகிமையின் பிரசன்னத்திற்குள் எங்களை அழைத்துக் கொள்வீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு தேவ மகிமையை என் வாழ்வில் எல்லா நிலையிலும் காண தேவ பிரசன்னத்திலே இருக்க வாஞ்சிக்கிறேன். அது என்ன வேலை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்வேன். கர்த்தர் பார்க்கிறார் என்று நிச்சயப்படுத்தி கொண்டு செய்வேன். தேவ பிரசன்னம், இந்த தேவ பிரசன்னம் மகிமையை காண செய்யும் நேரமாகிவிட்டது. நேரம் வந்து விட்டது. ஆமேன். ஹல்லேலூயா.